தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இனிமேல் தாங்க மிகப்பெரிய ஒரு டாஸ்க் வந்து காத்துட்ருக்கு. பிக் பாஸில் வைப்பாங்க இல்லையா ஒவ்வொரு டாஸ்க்கு, அதே மாதிரி தான் 5 ஆண்டுகளும் தினந்தோறும் டாஸ்க் இருக்குது. விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் பேசின பேச்சுகளை பூரா ரிவைண்ட் பண்ணி கேட்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனீங்க, இன்றைக்கி எல்லாரும் வந்து விமர்சனத்தை தொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதிமுக சரியில்லை, திமுக சரியில்லை, மாற்றுன்னு சொல்லி உங்களை தேர்ந்தெடுத்தா நீங்களும் அப்படித்தானப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், மீடியாக்களாக இருக்கட்டும், அதில் பங்கு பெறக்கூடிய பத்திரிக்கையாளர் இருக்கட்டும், எல்லாருமே வந்து வச்சு செஞ்சுருவாங்க. ரொம்ப கவனமாக வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சியை வந்து நடத்தணும். திமுக சரியில்லைன்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. திமுக செய்த தவறுகளை பூரா நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்கு மாற்றுன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் விஜய் அவர்கள் எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் பேசினார், என்னென்ன வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு, அதையெல்லாம் முதல்ல நிறைவேற்ற வழியை பார்க்கணும். அதைத்தான் சொல்கிறேன். டெய்லி ஒரு டாஸ்க் இருக்குது. கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் நிறைவு செஞ்சாதான் மக்கள் அடுத்து உங்களை வந்து பார்த்து ஆகா ஆட்சியை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு தம்பி, மாமா, மச்சான், அண்ணே அப்படின்னு சொல்லி முறை சொல்லி உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி தான் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. மறுபடியும் அங்கேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லி அதிமுக திமுக இரண்டில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துருவாங்க. ஏன்னா 2031 எலெக்ஷன் வருது இல்லை, மக்கள் தானே இங்கே எஜமானர்கள். விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தையில் முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது ஊழலற்ற லஞ்ச லாவணியமற்ற ஒரு நிர்வாகத்தை நாங்கள் அரசை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சவால். இதை வந்து விஜய் அவர்களால் கொடுக்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் வந்து அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் நிறையா ஊழலும் பண்ணுறாங்க. இன்றைக்கி அரசு நிர்வாகம் நிறைய லஞ்சம். அரசு நிர்வாகம் தான் எப்படி ஊழல் பண்ண வேணும்னு அப்படின்னு வந்து இது அரசியல்வாதிக்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா விஜய் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும். பொதுமக்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கணும். பெண்கள் மீதான வன்கொடுமைகள் எங்கெல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ, எந்தெந்த இடங்களெல்லாம் வந்து போதைப் பொருட்கள் அதிகமாக வந்து நடமாடுதோ அதையெல்லாம் வந்து தீவிர கண்காணிப்பில் வச்சு மக்கள் வந்து நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு வந்து சீராக இருக்கணும், தன் கட்டுக்கோப்பாக வந்து இருக்கணும். அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு, விஜய் தொலைஞ்சார், அவ்வளவுதான். சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் ஒரு நாட்டினுடைய முக்கியமானது. ஒரு நாட்டுக்கு முக்கியமானது என்ன? சட்டம் ஒழுங்கு தான். அந்த சட்டத்தின் பிரகாரம் வந்து கரெக்டாக வந்து நடக்கணும். இப்போ அந்த திமுக செஞ்ச மாதிரியும் அதிமுக செஞ்ச மாதிரியும் அடாவடித்தனமாக ஒரு சில இடங்களில் நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தொலைஞ்சு. எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா விஜய்கிட்ட 100% நேர்மையான ஆட்சியை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் விஜய் அவர்களால் கொடுக்க முடியாது தான். இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட 106 பேரும், விஜய் வந்து 2 தொகுதியில் நின்றார், அவர் முகங்கள் வந்து தெரியும். அந்த 106 பேரை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்கல்ல, கண்மூடித்தனமாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை விஜய் அவர்கள் முதல்ல உணர்ந்து செயல்படணும். மதுரையில் பேசினார்ல, திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், இது மேலூர் விஜய் அப்படிலாம் சொல்லி பேசினார் இல்லையா, அந்த விஜய் நிற்பதாக நினச்சி தான் இத்தனை வேட்பாளர்களையும் வெற்றி பெற வச்சு 106 பேரை வெற்றி பெற வச்சு அங்கே வந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக அனுப்பி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா வேட்பாளர்கள் மக்களுக்கு யாருமே தெரியாது. கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். வேட்பாளர்கள் யாரும் வந்து மக்களுக்கு அறிமுகமானவங்களா, மக்களுக்கு ஏற்கனவே வந்து சேவை செய்தவங்களா, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு இது விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக வந்து ஒரு ரத்த தானம் பண்ணியிருக்கலாம், அன்னதானம் பண்ணியிருக்கலாம். ஆனால் மக்களோட மக்கள் அவங்க வந்து கிடையாது. யாருன்னே தெரியாமல் விஜய்க்கு வந்து விசில் சின்னம் இருக்குது. அந்த சின்னத்துக்காக ஓட்டு போட்டு தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாருமே வந்து அனுபவம் இல்லாதவர்கள். எல்லாமே வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து தலைவராக இருந்திருக்கலாம், மாவட்ட செயலாளர் இருந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து அவங்களாம் வந்து கட்சியினுடைய செயலாளராக இருக்கிறாங்க. யாருன்னே தெரியாமல் ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான நபர்களுக்கு நீங்கள் சீட்டை கொடுத்து அவர்களை வெற்றி பெற வச்சுருக்காங்க மக்கள். அவர்களுக்கு நீங்கள் கைமாறாக என்ன செய்ய போகிறீங்க? 100% ஒரு நேர்மையான ஆட்சியை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து தான் உங்கள் மக்கள் வந்து அவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அதையெல்லாம் மக்கள் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கி வெற்றி பெற்று போன தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே அரசியல்வாதிகள். அவங்கெல்லாம் ஊழல் ஒருத்த பண்ணினாலுமே இந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான்.
இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அப்படின்னா எல்லாரும் துரத்தி அடிப்பாங்க. அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். அதை தான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொன்னேன். விஜய் அவர்களுக்கு 5 ஆண்டு காலமும் ஒவ்வொரு நாளும் வந்து டாஸ்க்கு காத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி கொடுத்த அந்த வாக்குறுதின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். பெண்கள்லாம் எதிர்பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்னு இருக்கீங்க. ஆனால் அந்த 6 சிலிண்டருக்கான நிதியை இங்கேருந்து எடுப்போம் அப்படிலாம் வந்து சொல்லலை. 6 சிலிண்டர் தரேன்ட்டீங்க. இது மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிவிட்டு 2500 தரேன்ட்டீங்க. வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு வேறு பணம் தரேன்னு சொல்கிறீங்க. ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேறு சொல்லியிருக்கீங்க, மருத்துவ காப்பீடு வேறு சொல்லியிருக்கீங்க. இதையெல்லாம் வந்து நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா அரசுக்கு வந்து எப்படி வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக வந்து இருக்கணும். அப்படி இல்லாமல் பால் விலையை உயர்த்திட்டு பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் மீதான விலையெல்லாம் உயர்த்திட்டு எல்லாமே உயர்த்தி வரியெல்லாம் உயர்த்திட்டு எல்லா விலையும் வந்து உயர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, மறுபடியும் மக்கள் உங்களை கொண்டு போய் அரியணையில் அமர்த்துறதுக்கு புண்ணியமே இல்லாமல் போயிடும். அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கிறணும். நேர்மையான ஊழலற்ற 100% நிர்வாக ஆட்சியை விஜயால் கொடுக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கையில் உங்கள்கிட்ட வந்து இந்த ஆட்சியை வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆனால் 100% நேர்மையான ஆட்சி விஜயால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். ஏன்னா அரசு நிர்வாகம் இது லஞ்ச லாவணியம் மட்டும் செயல்பட்டால் மட்டும்தான் 100% நீங்கள் வந்து பூர்த்தி செய்ய முடியும். நீங்கள் அதை ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அது முடியாத காரியம்தான். இருந்தாலும் குறைப்பதற்கான வழி இந்த டாஸ்கில் விஜய் எப்படி வெற்றி பெற தான் காத்து மக்களுக்கு 2031 ஓட்டு போடுவாங்க. செய்ய வீர அப்படின்னா முதல்ல புரிஞ்சு. வணக்கம்.